நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதை போல இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதில் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபிளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நன்றி மேம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் மூலத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதில் நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தனி மனிதனுடைய ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடங்களாக போய் கொண்டு இருக்கிற ஒரு டிபேட்டே இதுதான். அது என்னன்னா, அக்யூரசின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் அப்போ கணிச்ச மாதிரி அதே பேட்டர்ன்லாம் மூவ் ஆகலைங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டாக நம்மளுடைய குளோபன் டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரியான முறைப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில் கூட குரு முன்னாடி திரும்பி பின்னாடி போகிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருப்போம், இந்த பக்கம் ஒரு பஸ் பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணனா கூட எல்லாமே மாறும். லக்னம் எல்லாமே மாறிடும். ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும், மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார்.
அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ ம். இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் ஸோ நம்ம பார்க்கணும் உலக லெவல்ல. அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து தனி மனிதனுக்கு என்ன ஆகும் ம். அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா ஓகே. அடுத்தது குரு பயிற்சி. ம். ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்ணுறப்போ குரு வந்து காப்பாற்றுவாரெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, ஓகே. ஜூன் மாசம் குரு பேச்சு வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆமாம். இல்லையா? அப்போ ஓகே. வந்து குரு வரப்போ வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவார் தான். ம்ஹ்ம். குரு பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பயிற்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ரைட். ரிஷப ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்குது? ஏன்னா நெறைய பேர் வந்து ரிஷபத்துக்கு பாசிட்டிவ் சொல்றாங்க, நெகட்டிவ் சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த முறை எப்படி இருக்குது? இப்போ ரிஷபராசியோட இடம்னு பார்க்குறப்போ அவருக்கு 11th பிளேஸாக வராரு. 11ஆம் இடத்துங்கிறப்போ 11 எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். எல்லாமே அள்ளி கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து சனி வந்து ஃப்ரெண்டு. ஓ, ரிஷபத்துக்கு சனி ஃப்ரெண்டு. ரிஷபத்து ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகே. கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். அதனால வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். கான்ஃபிடென்ட்டாக போய் பேச வைக்கும் அவங்கள. தொழில்ங்கிறது ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளே போவாங்க. குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வருது. ஆல்ரெடி திருக்கணிதப்படி அவங்க இந்த விஷயத்துக்குள்ளே போயாச்சு. ம்ஹ்ம். ஸோ இது வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே. நீங்கள் வந்து பயந்துக்க தேவையே இல்லை. நீங்கள் அடுத்த லெவல். ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து குரு அவ்வளோ ஃபேவர் பண்ணாது. ஏன்னா இது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ம். சுக்கிரன் கொஞ்சம் சனியோட பேச்சை கேட்கும். அப்போ சனி எப்படி சொல்லணும்னா என்ன மாதிரியான நீ ஒர்க் பண்ணணும், ம். நீங்கள் எங்கே ஒர்க் போட்டு எங்கே எஃபர்ட் போடணும், எங்கே ட்ராவல் பண்ணணுங்கிற உழைப்பை போட 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 இங்கே சுக்கிரன் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் போய் உட்காருவாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுடைய உழைப்பு என்னவோ 100% வந்து சனி ஃபேவரபிள் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ ஓகே. அந்த அந்த உழைப்புங்கிறது என்னது, எல்லாத்துக்கூடையும் சரிசமமாக பழகக்கூடிய ஒரு அமைப்பு, இறங்கி வேர்வை சிந்தி ஒரு வேலை பார்க்குற ஒரு விஷயம், அந்த உடல்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு கெடலாம் செய்யாது. என்னன்னா பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் உடல் உழைப்பு, புத்திசாலித்தனத்தை விட உடல் உழைப்பு போட வேண்டிய ஒரு இடத்துல வந்து இப்போ அவங்க இப்ப இருக்கிறாங்க. இருக்காங்க. தானாகவே நடக்கும். சனி ம்ஹ்ம். தானாகவே பண்ணிவிடும். தானாகவே அதை மூவ் பண்ணி கொண்டு போகும். டயர்ட்னஸ்ங்கிறது பெருசாக முதல்ல அவங்களுக்கு உணர வைக்காது அது. ஓகே. இதுல பெர்சனல் லைஃப் அண்ட் எக்கானமி வைஸ் எப்படி அவங்க நகருவாங்க? அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா? பர்சனல் லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்கிரேடேஷன் போகும். இந்த பர்சனல் லைஃப் எப்படி போகும்னா, இனிமேல் நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த டிபெண்டன்சி இல்லாமல் கொஞ்சம் மாறும். இப்போ ம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கவங்களையும் இவங்களே சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ம். எக்கனாமி வைஸ்ன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் இவங்க போவாங்க. ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. இடத்துக்கு இருப்பாங்க. இவங்க ஏதாவது வழிபட வேண்டிய தெய்வங்கள் இருக்கா? அத மாரி நோக்கி நகரலாமா இவங்க? இவங்க வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தெய்வ வழிபாடே அவங்களுக்கு இருந்தாலே போதும். அங்கே இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு வழிபாடு பண்ணிட்டு ம்ஹ்ம். ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தானாலே இவங்களுக்கு போதுமானது. பட் இது வந்து ஒரு கூடுதல் விவரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. அந்த மாரி பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ பெருசாக பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ அதுக்கான வினை அனுபவிக்கிறது தான் இப்போ வரோங்கிறப்போ உடனே அதை நீங்கள் சரி பார்த்துட்டீங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப்பை மாற்றாமல் சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால தவறுகளை திருத்திக்கக்கூடியதுக்கு தான், திருத்துறது தான் வந்து சனி பயிற்சியே. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவா. பயப்பட வேண்டாம். மாற்றம் தான், மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான். கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும். ம். அதை வந்து பொறுமையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா சனி லேட்டாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒன்று இருக்குது. ஓ! சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் 30 வயசு ஆகிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி கொடுத்துட்டு போகிறப்போ உங்கள்கிட்ட நல்லபடியாகவே கொடுத்துட்டு போவாருங்கிறப்போ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாரி பார்க்கலாம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.